Praise the Lord. இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? மிஸ்டர் ரெனால்ட பார்த்த மேனேஜர் ஆச்சரியமா, சார் என்ன சார் பேங்க் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஏதாவது டெபாசிட் பண்ணணுமா? இல்லை சாருக்கு ஏதாவது லோன் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டாரு. ரெனால்டு வாய் விட்டு சிரிச்சாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே போட்டிருந்த டெபாசிட்டுங்க ரெனியூ பண்ணுறதை பற்றி பேச வந்தேன் அப்படின்னு சொன்னார். மேனேஜர் ஆர்வமாயிட்டாரு. உடனே ரெனால்டு, ஏற்கனவே நான் போட்ட அந்த பேங்க்ல இருந்த அந்த அமௌண்ட்டை அப்படியே நான் போட்ட இனிஷியல் அமௌண்ட்டை மட்டும் ரெனியூ பண்ணுங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தனியாக வைங்க அப்படின்னு சொன்னார். அதோடு இல்லாமல் உங்கள் பேங்க்ல யாராவது லோன் எடுத்துட்டு இப்போ நெருக்கடியான சூழ்நிலையில் அடைக்க முடியாமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். பேங்க் மேனேஜர் யோசனை பண்ணிட்டு, ஆமாம் சார், செந்தில்னு ஒருத்தர் லோன் எடுத்தாரு, ரொம்ப நேர்மையானவர் சார். ஏதோ உடம்பு முடியாமல் இப்போ இருக்கிறார் போல இருக்கு, பிஸ்னஸும் கண்டினியூ பண்ணலன்னு கேள்விப்பட்டேன், லோனும் அடைக்கல சார். என்னோட பீரியடில் வாங்கின லோன், நானும் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கேன் அதனால அப்படின்னு சொன்னார். உடனே ரெனால்டு இப்படி சொன்னார், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னோட டெபாசிட் அமௌண்ட் நான் போட்ட இனிஷியல் அமௌண்ட்டை மட்டும் ரெனியூ பண்ணுங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் பணம்லாம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து அவரோட லோனை அடைக்க முடியுமான்னு பாருங்க, பத்தலைன்னா நான் தரேன், அப்படி ஒருவேளை மீதம் இருந்தால் அவர் அக்கௌண்ட்லேயே போட்டுருங்க அப்படின்னு சொன்னார். மேனேஜருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு, புதுசாகவும் நம்ப முடியாத விஷயமா இருந்துச்சு. ஆமாங்க, இன்னைக்கு எந்த பேங்க்ல போட்டால் நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், எப்படி மிச்சப்படுத்தி அடுத்த தேவையை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம், இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இப்படி உதவக்கூடியவங்களா இருந்தா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமாங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் தராரு, அவங்க கடன் வாங்காம இருப்பாங்க. ஆமாங்க, நம்மளோட நிறைவுல அடுத்தவங்களோட தேவைகளை சந்திக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? God bless you all.